முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் வரலாறு. கடலும் கதிரவனும் சாட்சியாக அசுர சக்தியை அழித்து தேவர்களுக்கு வெற்றியை தந்த முருகனின் புனித தலம் திருச்செந்தூர். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்கள் மீது அடக்குமுறையை நிகழ்த்தினான். உலகம் முழுவதும் அநீதி பரவியது. தேவர்களின் வேண்டுகோளுக்கு இறங்கி சிவபெருமான் பார்வதி தம்பதியருக்கு 6 முகங்களுடன் முருகப்பெருமான் அவதரித்தார். திருச்செந்தூர் கடற்கரையில் அசுர சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் இடையே பயங்கர போர் நடந்தது. இறுதியில் ஞானவேலன் சூரபத்மனை வதம் செய்தார் முருகன். அவன் மயிலாகவும் சேவலாகவும் மாறினான். இந்த வெற்றியின் நினைவாக கடற்கரையோரத்தில் எழுந்ததே திருச்செந்தூர் முருகன் கோவில். துன்பம் நீங்க, வெற்றி கிடைக்க, ஞானம் பிறக்க செந்திலண்டவன் அருள் தரும் தலம் திருச்செந்தூர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று நீ நம்பினால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைன்னு தோணுதோ ஷேர் பண்ணுங்க.